அந்த இடத்துல தனக்கு எந்த எந்த ஒரு ஆதாயமும் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. சிலர்லாம் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, காரணம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் பந்து மாதிரி அங்கே இங்கேயும் இருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு பொறுப்பும் இல்லை, நமக்கு நிறைய பேருக்கு தரிசனமும் இல்லை, நமக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையை குறித்த ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு ஆதங்கத்தோடு அந்த பலிபீடத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு வரட்டும். என்ன உணர்வு வரட்டும் அப்படின்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே, நான் என்ன பார்த்துக்கணும் ஆண்டவரே, நான் என்ன பார்த்துக்கணும் ஆண்டவரே, நான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் ஆண்டவரே, என் எதிர்காலத்தை நான் பார்த்துக்கணும் ஆண்டவரே, என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நான் பார்த்துக்கணும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்குற எந்த குடும்பத்தில் இருக்கிற கணவனாரோ